வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பகோணம்லேருந்து சென்னை வந்த vlog தான் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்துட்டோம். எதுக்காக வந்தோம் அப்படின்னா, சும்மா சுற்றி பார்க்கலாம். ஒரு நாள் வந்துட்டு மெரினா பீச் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டி நகரில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். நான், அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் மாமா பையன் 3 பேர் கிளம்பி வந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு சென்னை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மழை வேறையா ரொம்ப நச நசன்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடமே. ஃபஸ்ட்டு கும்பகோணமில் நைட் நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி மயிலாடுதுறையில் போய் இறங்கிட்டோம். மயிலாடுதுறையிலேருந்து வந்து நாங்கள் உழவன் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து நாங்கள் மார்னிங் 4 o'clock வந்து செங்கல்பட்டில் வந்து ரீச் ஆனோம். 4 o'clock வந்து செங்கல்பட்டில் இறங்குற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் 3:30க்கெல்லாமே நாங்கள் வந்து இறங்கிட்டோம் செங்கல்பட்டில். அப்போலேருந்து மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வரையும் நாங்கள் வந்து அங்கேயே தான் வெயிட் பண்ணோம். பட் 5 o'clockலாம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து 6 o'clock 7 o'clock வரையுமே அங்கே தான் இருந்தோம். அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் வந்து டி நகர் போனோம். டி நகர் போனோடனே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும், 8:30 கிட்டே இருக்கும். செம பசி எங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எந்த கடையுமே ஓப்பன் ஆகலையேன்ட்டு அப்படியே டி நகர் சுற்றி நாங்கள் வந்தோம். அப்போது வந்து சின்ன ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. அந்த ஒரு ஹோட்டல் தான் ஓப்பன் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வடைலாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் வீடியோ அந்த டைமிங்கில் மார்னிங் ரொம்ப கூட்டமே இல்லாமல் இருந்துச்சா, ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு. அதில் போய் பசியில் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. 10 o'clock மேலே தானே வந்து எல்லா ஷாப்புமே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது பார்க் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி கூகுளில் பார்க்கக்குள்ள இந்த நடேசன் பார்க் வந்து எங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் வந்து 8 அது எப்படின்னா, அந்த பார்க் வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும் 6 o'clock நினைக்கிறேன். மார்னிங் 11 o'clock வரையும் அங்கே ஓப்பனில் இருக்கும். அங்கே வந்து ஜிம் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி பசங்க விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே ப்ளே கிரவுண்ட் மாதிரி, அந்த சீசா, சர்க்கஸ் அந்த மாதிரி சம்திங் எல்லாமே அந்த சைடில் இருந்துச்சு. சரி, முதல்ல நடந்து பார்ப்போன்ட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து டி நகர்லேருந்து நடேசன் பார்க் வரோம்னு சொல்லிட்டு அங்கே போத்தீஸா ஜிஆர்டி, எனக்கு ஜிஆர்டின்னு நினைக்கிறேன். ஜிஆர்டி ஆப்போசிட்டில் போனாலே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 5 minutesல இந்த ஷாப்பு இந்த பார்க் வந்து இருந்துச்சு. பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் டி நகரே சுற்றி வர மாதிரி தெரு வழியாக சுற்றி வந்து திருப்பி அதே ஜிஆர்டியை ரவுண்ட் அடித்து வந்து திருப்பி நாங்கள் அந்த பார்க் போனோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒன்றுமே ஃபஸ்ட்டு புரியல டி நகர் வந்தது. ஏன்னா நாங்கள் கும்பகோணம்லேருந்து இப்போ தான் சென்னை ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் வரோங்கிறதுனால ஒரு இடமுமே வந்து கூகுள் மேப் போட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். கூகுள் மேப் எங்களை சுற்றி வர விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஷாப்புக்குள்ளே போனோம். பட் அந்தளவுக்கு எங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம், பசி தாங்க முடியலேன்ட்டு அந்த டி நகர்லேருந்து நம்ம வெளில வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைட் திரும்பினோம் அப்படின்னா அங்கே வந்து காரைக்குடி சாப்பாடுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. பட் ஹோட்டல் பேரே இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் மேலே ஏறிட்டோம் அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு. சரி, சிக்கன் ரைஸ் இருக்கா எனக்கு தெரியல. நான் சிக்கன் ரைஸ் இருந்தால் தான் மேலே போவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் அங்கே வந்து பிரியாணி, மீன் குழம்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் மேலே ஒரு தடவை போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சிக்கன் ரைஸ் இருக்குன்னு அங்கேயே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்களா. அதை பார்த்துட்டு சரின்னு சிக்கன் ரைஸ் வாங்குறதுக்கு மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கக்குள்ள நாங்கள் 3 பேர் போயிருந்தோமா. ஆக்சுவலாக 2 சாப்பாடு வாங்கி ஒரு சைட் டிஷ் வாங்கி சாப்பிட்ருந்தாலே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். நாங்கள் தான் ரொம்ப ஒரு ஆர்வ கோளாறான டைமில் போயிட்டோமா. நானும் ஒரு ஆர்வ கோளாறு என்ன பண்ணிட்டேன், 3 சாப்பாடு வாங்குங்க, எல்லாமே வெரைட்டியாக வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கணும், 2 சிக்கன் ரைஸ் வாங்கணும். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி நான் அக்கா வந்து சிக்கன் ரைஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். மாமா பையனும் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடுவான். கொஞ்சம் டேஸ்ட்டு மாறணுங்கிறதுக்காக நாங்கள் பிரியாணி வாங்கினோம். வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிடவே முடியல, அவ்வளோ சாப்பாடு அது ஃபுல்லாக. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 750 சம்திங் வந்துச்சு. 800 கிட்டே வந்துச்சு. ஒரு சிக்கன் ரைஸு, 2 சிக்கன் ரைஸு, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு பிளேட் வந்து 65 வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் ரைஸ் வந்து பார்க்க ஒயிட்டாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குது, ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி தெரியலையே, கலந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சோம். பட் வந்து சிக்கன் ரைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிக்கன் ரைஸ் தான் பிடிச்சிருந்துச்சி. பிரியாணி கூட அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. எனக்கு சுத்தமாக பிடிக்கல பிரியாணி. அதுக்கு வந்து
இந்த கத்திரிக்காய் பச்சடி சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்கல்ல, அது வந்து இங்கே நாங்கள் கும்பகோணம் சைடில் எப்படி சாப்பிட்ருக்கோன்னா, சிக் பஞ்ச்ன்னு ஒரு ஷாப் வந்து இங்கே கும்பகோணத்தில் இருக்குது. முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை அது. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் அதை சாப்பிட்டேன். அது எப்படி இருக்குன்னா, கத்திரிக்காய் புளிப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதில் மிளகுலாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. பட் இங்கே சென்னை போயிட்டு நான் அந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி கத்திரிக்காய் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சாப்பிட்டேன். நான் உண்மையிலேயே நான் அதை வெறுத்துட்டேன். அது நல்லாவே இல்லை. அது எப்படின்னா, அந்த மண் அடுப்பில் வந்து அடி பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டேஸ்ட் நல்லா இல்லை. சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். ஆனால் சாப்பிட்டுட்டோம். ஓரளவு சாப்பிட்டுட்டு சிக்கன் ரைஸ் மட்டும் பார்சல் எடுத்துக்கிட்டு வெளில வந்தோம். பட் ஆனால் சாப்பிடல. நாங்கள் வெளில தூக்கி போட்டோம் வீணாக போயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போனோம். அங்கே அந்த கடை பேர் எனக்கு சரியாக தெரியல. அங்கே நிறையா அந்த இயரிங் ஷாப்லாம் இருந்துச்சு. உள்ளே போனோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேகெல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு மூட்டை கட்டி நீங்கள் இப்படியே தான் எடுத்துக்கிட்டு போகணும், ஏதோ நம்ம எடுத்துடுற மாதிரி அவங்க அதனால பேக் பண்ணி கொடுத்தாங்க. சரவணா ஸ்டோர்லேயுமே அப்படி தான் கொடுத்தாங்க. பட் வந்து அது பிடிக்கல. இங்கெல்லாம் எப்படின்னா, எங்கள் சைட் கும்பகோணம்லலாம் வந்து நாங்கள் வெளியில் கொடுத்துட்டு போயிடுவோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வரக்குள்ள நாங்கள் வாங்கிப்போம். அப்படி இல்லைன்னா இந்த நாட் வந்து போட்டு கொடுப்பாங்க கையில் பேக்கில், அதனால தெரியாது. அங்கே வந்து அந்த பெரிய பேக் எடுத்துகிட்டு போகக்குள்ள அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுவுமே பார்க்க முடியல. அந்த வீடியோ இதில் நான் ஆட் பண்ணலை, நான் மறந்துட்டேன். அந்த வீடியோ கிளிப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃபா போனோம். டிஃபாவில் ரொம்ப ப்ரைஸ் கூடங்க. எவ்வளோ கூட, சின்னோண்டு தோடு அவ்வளோ ப்ரைஸில் இருந்துச்சு. பட் வந்து குட்டி குட்டி கலெக்ஷன் காலேஜ்க்கு போட்டு போகிற மாதிரி நான் ஒரு 4-5 இயரிங்ஸ் வந்து எடுத்தேன். அதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை முடிச்சுட்டு வேலவன் ஸ்டோர்ஸ் வந்தோம். வேலவன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாப் எடுத்தேன். இதில் மட்டும் வந்து நான் ஒயிட் வித்து ராமர் கலர் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு குர்த்தா எடுத்தேன். நான் வந்து அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 3 டாப்ஸ் தான் வந்து அங்கே எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1200 தான் இந்த 3 டாப்புமே சேர்த்து. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர் டாப் வந்து 400 ருபீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஃபாவில் வந்து நாங்கள் வாங்கணும்ல, அது வந்து குட்டி குட்டி இயரிங்ஸ் தான் நான் வாங்கினேன். காலேஜ்க்கு போட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி வேலவன் ஸ்டோர்ஸில் ட்ரெஸ் எடுக்க போனால் வேலவன் ஸ்டோர்ஸ் போங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து பலாசோ பேண்ட் வந்து 3 வாங்கினேன். அப்புறம் க்ராப் டாப் வந்து 3 வாங்கினேன். க்ராப் டாப் வந்து 3 வந்து 600ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 600 இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி மாம்பழத்துலேருந்து இதுக்கு வந்துட்டோம். நாங்கள் மெரினா பீச் வந்துட்டோம். பீச்சில் இறங்கிட்டு பீச் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு நம்ம மெரினா பீச்சுக்குள்ளே போயிடலாம். அங்கேருந்து எவ்வளோ தெரியுமா கேட்டாங்க, பர் பர்சனுக்கு வந்து 30ன்னு நினைக்கிறேன். ஆமாம் பர் பர்சனுக்கு 30. ஓலா புக் பண்ணிங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் கூட இருந்துச்சு. பட் ஆனால் அங்கேயே வாசலில் நிற்கிறாங்க. பர் பர்சனுக்கு 30ன்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து பீச்சுக்குள்ளே போனோமா, அங்கே போயிட்டு ஒரு ராட்டினம் ஒன்று இருந்துச்சு. சைடில் பார்க்குறலாம் அந்த எம்ஜிஆர் அந்த சமாதி, அம்மா சமாதி இதெல்லாம் இருந்துச்சு. பட் அங்கெல்லாம் நாங்கள் போகல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 4:00 அங்கேயே 4 இல்லை 5:30 ஆயிடுச்சு அங்கேயே. அப்படின்ட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வர ட்ரெயின் ஏற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பீச்சில் உள்ளே போயிட்டுருக்குள்ளே ஒரு ராட்டினம் இருந்துச்சு. சரி குட்டி ராட்டினம் தானே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏறிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் நினைக்கிறேன் பர் பர்சனுக்கு. நானும் மாமா பையனை மட்டும்தான் ஏறணும். பட் அந்த ராட்டினம் சுற்றிருக்கு பாருங்க, என்ன சுற்றிருக்கு. மயக்கம் தான் வந்துருச்சு எனக்கு இறங்கக்குள்ளே. நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமானே எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. குட்டி ராட்டினமாக இருந்தாலும் நம்ம பெரிய ராட்டினம் போனால் கூட இந்தளவுக்கு இருக்காது. பட் செம்ம ஸ்பீடாக நல்லா சூப்பராகவே இந்த மெரினா பீச்சில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது இந்த இது. போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராட்டினத்தில் வந்து ஏறி பாருங்கள். 40 ருபீஸ்க்கு செம்ம வர்த்துங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்படி அந்த சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கும்னு, அது வந்து மெரினா பீச்சில் இதுதான். அந்த ராட்டினத்தில் ஏறிட்டு நான் இறங்கக்குள்ளே நான் பட்ட பாடு, செம மயக்கமே வந்துருச்சு. அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மீன் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். அந்த மீனில் பார்த்தீங்கன்னா உப்பே இல்லை. ஏன்டா போய் அங்கே வாங்கினோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஆசையில் பீச் போனால் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் வாங்கினோம். பட் அங்கே உப்பே இல்லைன்னொன்னே அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு பீச்சில் உட்காந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப ஈவினிங் டைமில் போனதுனால ஒரு 6:00 மேலே அந்த சைட்லாம் ரொம்ப விடலை. யாரையுமே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் வெளியிலலாம் நம்ம பீச்சுக்கு போனோம்னா ரொம்ப நேரம் கடற்கரைக்கிட்ட விடமாட்டாங்க. இங்கே வந்து நைட்டு 10 மணி வரையுமே நிறைய பேர் இருப்பாங்க போல். நாங்கள் ஒரு 8 கிட்ட கிளம்பிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பீச் போயிட்டு நம்ம விளையாண்டுட்டு எல்லாம் வெளிலலாம் வரோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள்
எங்கே சொல்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் பீச் ஸ்டாப்பிங்கில் இறங்கி நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ருபீஸ். இதுவே நீங்கள் பீச்லேருந்து திருப்பி அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட 200 250க்கு மேலே தான் கேட்பாங்க. அது சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் சரி, 4 பேராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டைமிங்கில் சரி ஆட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே வந்து இறங்கணும் நாங்கள், திருப்பி மாம்பழம் வந்தோம். மாம்பழம் வரல, அந்த பீச் ஸ்டாப்பிங் இறக்கி விட்டாங்கல்ல, அங்கேயே நாங்கள் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து வந்து ட்ரெயின் பிடிச்சி திருப்பி கூடுவாஞ்சேரி தாண்டி திருப்பி செங்கல்பட்டு தான் வந்தோம்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு தான், இல்லை செங்கல்பட்டு வரல, தாம்பரம் வந்தோம். தாம்பரத்தில் தான் அடுத்து அந்தோதயா வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால அந்தோதயாவில் ஏறலான்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பி நாங்கள் வெளில வந்தோமா. அந்தோதயா வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ரஷ்ஷு. நைட் டைமில், அதுவும் வீக்கெண்டில் யாருமே கண்டிப்பாக அந்தோதயாவை வந்து நம்பாதீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதில் வர முடியல. அது அந்தோதயா எக்ஸ்பிரஸ் நம்பி கண்டிப்பாக யாருமே வந்து சென்னையிலேருந்து இங்கே வரணும், ரிட்டர்ன் வரணும்னு நினைக்காதீங்க. மற்ற நாளில் வந்து அந்த 5 டேஸ் வந்து ஓகே. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போல். நாங்கள் வந்தது ஐ திங்க் சாட்டர்டே ஃப்ரைடே நைட்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே நைட்டு அப்போ பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் கை குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பாவமாக இருந்துச்சு வரவங்களெல்லாம். எங்களுக்கே ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் தான் இடம் கிடச்சிச்சு. அதனால கண்டிப்பாக வீக்கெண்டில் அந்த உதவியை நம்பாதீங்க. ஒரு வேளை அந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தாம்பரத்துலேருந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டு 11 மணிக்கு வந்தோம். அதனால அப்படி இருந்துச்சா என்ன அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. உழவன் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு, அதுலேயாவது மாறிக்கலாம், இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் போகலான்னு போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் ஒருத்தவங்க வருவாங்கள்ல, அவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தோம். பட் அவங்களும் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி இடம் கிடைக்கிற வரையும் நின்றுக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அந்தோதயாவில் தான் வந்து கும்பகோணமில் இறங்கணும். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்தோதயாவை வீக்கெண்டில் நம்பாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே ட்ரெயின் ரிசர்வ் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி வேறு ட்ரெயினில் கிளம்பி வரதுக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் டிஃபா பற்றின டீட்டெயில்ஸும் இன்னொரு வ்ளாகில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சென்னை போனதில் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் தான் வாங்கினேன் டிஃபாவில். எனக்கு ஒரு 5 to 6 இயரிங்ஸ் தான் வாங்கினேன். நான் காலேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பலாம் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் சென்னை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. மழை வேறு பெஞ்சுதா, அதில் எங்கேயுமே போய் நகரவும் முடியல. இந்த டி நகரில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. என்னை பொறுத்தவரையும் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா எங்கள் ஊரில் கும்பகோணமில் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, குட்டியான ஸ்பேஸ் ஸ்ரீநகரில் அது சுற்றி வர்றது, அதுலேயே பாதி இடத்துல ரோடெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. சுற்றி வர மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். பட் ஆனால் ஒரு தடவை போயிட்டு வரத்துக்கு ஓகே. அங்கேயெல்லாம் தங்குற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பழகிடுமோ என்னமோ, எனக்கு அதுவும் தெரியல. பட் ஓகே, ஒரு தடவை போயிட்டு வரத்துக்கு, போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்கு ஓகே. என்ன தான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி வருமா? என்ன தான் இருந்தாலும் கும்பகோணம் தான் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இனிமேல் நாங்கள் வரவே இல்லைப்பா சென்னைக்கு, சுற்றி பார்க்க மட்டும்தான் வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்தோம். சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சென்னை. பட் எங்கள் ஊர் தான் எதாக இருந்தாலும் கும்பகோணம் கும்பகோணம் தான். அதுக்கு சென்னைக்கு ஈடாகாது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.